வணக்கம் மக்களே! இந்த சின்ன மரத்தை பாருங்க. இது 4000 வருஷம் பழமையான சிறு வடிவ மரக்கலை என்று சொல்லக்கூடிய போன்சாய் மரங்கள். ஜப்பானிய மொழியில் போன் என்ற சொல் பானையை குறிக்கும். நடவு செய்வதை சாய் என்ற சொல் குறிப்பிடுகிறது. இயற்கையில் பெரிதாக வளரக்கூடிய மரங்களை குள்ளமாக்கும் இந்த முறை சீனாவில் பென்ஜிங் என்று தோன்றி பின்னர் ஜப்பானில் போன்சாய் என வளர்ந்தது. இது ஜப்பானிய மொழியில் பானை மரக்கலை எனப்படுகின்றது. இயற்கையில் பெரிய மரத்தை குள்ளமாக்கி முதிர்ந்த தோற்றத்தில் சட்டிகளில் வளர்க்கும் முறைதான் இது. போன்சாய் தொட்டிகள் ஆழம் குறைவாக இருக்கும். அதில் தண்ணீர் தேங்காமல் இருக்க வடிகால் மிகவும் அவசியம். வீட்டின் உள்ளே வளர்க்கக்கூடிய ஃபைகஸ், ஜேட் போன்ற மரங்களும் உள்ளன. ஃபைகஸ், ஜேட், ஜூனிபர் போன்ற வெப்பமண்டல மரங்கள் வீட்டின் உள்ளே வளர்க்க ஏற்றவை. ஆனால் போதுமான வெளிச்சம் கட்டாயம் இருக்க வேண்டும். சரியான கவனிப்புடன் வளர்த்தால் இது ஒரு விலைமதிப்பில்லா கலைப்பொருள். ஒவ்வொரு போன்சாய் மரமும் அதை வளர்ப்பவரின் படைப்பாற்றலையும் அழகியலையும் வெளிப்படுத்துகின்றது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.